வணக்கம். மெரினா பீச். சென்னைக்கு யார் வெளியூர்லேருந்து வந்தாங்கனாலும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல போகிற இடம் வந்து மெரினா பீச் தான். இப்போவாவது பல சினிமா தியேட்டர், மால், ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. 18வது 19வது நூற்றாண்டில் வெளியில் போய் பார்க்கணுன்னா மெரினா பீச் ஒன்று தான். அந்த பீச்சுக்கும் ஒரு வரலாறு இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி அந்த வரலாறு நம்ம பார்க்கலாம். வாங்க. 1639வது வருடம் ஆங்கிலேயர்கள் இங்கு வந்தார்கள், கோட்டையை கட்டினார்கள், அதற்கு பிறகு இங்கு ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான். அவங்க காலகட்டத்திலேருந்து இந்த சமுத்திர கரையை பற்றி பல வர்ணனைகள் நமக்கு தெரிய வருது. ஆனால் அதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பேயாழ்வார் நமக்கு வந்து சென்னையோட கடற்கரையை வந்து ஒரு வர்ணனை செய்திருக்கிறார். அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா? வந்துதைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம் அந்தி விளக்கும் அணிவிளக்காம் எந்தை ஒரு அல்லி தாமரையாள் ஒன்றிய சீர்மார்வன் திருவல்லிக்கேணியான் சென்று. திருவல்லிக்கேணிக்கு போகலாம். அங்கே சூரியன் வந்து அஸ்தமிக்கிற வேளையில் வானம் சிகப்பாகவும் இருக்கிறது, வெள்ளையாகவும் இருக்கிறது. அதே டைமில் கீழே நீங்கள் வந்து மணலை பார்த்தீங்கன்னா அங்கே சமுத்திரத்திலேருந்து பவழமும் முத்தும் வந்து கொட்டிட்டு இருக்கு. அதுவும் வெள்ளையாகவும் இருக்குது, சிகப்பாகவும் இருக்குது. திருவல்லிக்கேணி கோவிலுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே பெருமாள் நின்றுட்டு இருக்கார். அவருடைய மார்பில் அதாவது லக்ஷ்மி தாயார் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க? ஒரு அல்லி தாமரையாள். அதுவும் அல்லி வெள்ளை, தாமரை சிகப்பு. அதே கலர் காம்பினேஷனில் எவ்வளோ அழகாக ஒரு வர்ணனை செய்திருக்கார் பாருங்க, எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. இது பேயாழ்வார். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே ஒரு நகரத்துக்கு உள்ள இருக்கிற பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லாங்கெஸ்ட் பீச் அப்படின்னு மெரினா பீச்சை பற்றி சொல்கிறாங்க. லாங்கெஸ்ட் பீச், மிக நீளமான பீச் ஒரு நகரத்துக்குள்ளே எங்கே இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் செகண்ட் லாங்கெஸ்ட் பீச்சுங்கிறது மெரினா பீச் தான் அப்படின்னு. இந்த பீச்சுக்கு ஒரு வரலாறு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1875வது வருஷம் வரையில் இவ்வளவு பெரிய பீச் சென்னையில் கிடையவே கிடையாது. மிக குறுகிய ஒரு மணல் பாதை தான் அந்த இடத்துல இருந்திருக்கு. அது எப்படி இவ்வளவு பெரிய பீச்சாக மாறினது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு அவங்க தெற்கு நோக்கி ரொம்ப போகவே இல்லை முதல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, சாந்தோம்ங்கிறது வந்து ஒரு போர்த்துகிய நகரமாக இருந்தது. அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் பகைமை இருந்ததுனால ஆங்கிலேயர்கள் சமுத்திரக்கரைக்கு வந்தாங்கன்னா, இப்போ வார் மெமோரியல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் அவங்க வந்துட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க வந்து தெற்கு நோக்கி போகவே இல்லை. அந்த காலத்தில் மாலை வேளையில் ஆங்கிலேயர்கள் குதிரை வண்டியில் கோட்டையிலேருந்து வெளியில் வந்து இந்த வார் மெமோரியல் இருக்கிற இடத்த வந்து சுற்றி வருவாங்களாம். அந்த இடத்துக்கு வந்து மன்மத பானம், அதாவது கியூபிட்ஸ் பாவ் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டையில் இருந்த பல ஆங்கிலேயர்கள், இளம் பெண்மணிகள் எல்லாம் அங்கே வந்து ஒன்றா குதிரையெல்லாம் சவாரி செய்கிற சமயத்தில் காதல் பிறக்குமா, பல திருமணங்கள் நடக்குமா, அதனால் அந்த இடத்துக்கு மன்மத பானம் அப்படின்னு அவங்க பெயர் வச்சுருந்தாங்க. இப்போ இருக்கிற வார் மெமோரியல் வந்து 1930களில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம். மெல்ல ஆங்கிலேயர்கள் தென்னிந்தியாவுக்கும் இந்தியாவுக்குமே வந்து அதிகாரிகளாக ஆன பிறகு அந்த தெற்கு கடற்கரை சாலை, அதாவது சவுத் பீச் ரோடு அப்படிங்கிற ரோடை கோட்டையிலேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் கட்டினாங்க. இன்றைக்கி அந்த ரோடுக்கு நம்ம காமராஜர் சாலை அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ வார் மெமோரியலை தாண்டி அவங்க இந்த பக்கம் வரைச்சே அதற்காக ஒரு பாலம் கட்டினாங்க கூவம் நதிக்கு மேலே. அதை தான் இப்போ நேப்பியர் பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1860களில் இருந்த ஒரு கவர்னர் நேப்பியர் பிரபு, அவருடைய பேரில் கட்டப்பட்ட அந்த பாலம். இப்போ இவ்வளோ அழகாக அந்த வளைவுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பீச், அந்த பாலத்துக்கு மேலே. அது அந்த காலத்தில் கிடையாது. முதல்ல இரும்பால் செய்யப்பட்ட பாலம் அது. அதனால அதுக்கு அயர்ன் பிரிட்ஜ் அப்படின்னு தான் பேர் வச்சுருந்தாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு ஒரு ஓரத்தில் ஒரு பெரிய தூண் இருக்கும். அந்த தூணுக்கு மேலே இரும்பால் செய்யப்பட்ட ஒரு சின்ன பகுதி மேலே தூக்கிட்டு இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு பாலத்து மேலே மின்னல் தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு லைட்னிங் அரெஸ்டரை ஆங்கிலேயர்கள் அங்கே கட்டி வச்சுருக்காங்க. இது இன்னும் அப்படியே தான் இருக்குது. இப்போ அந்த இரும்பு பாலம் கிடையாது. 20வது நூற்றாண்டு ஆரம்ப காலத்தில் இந்த வளைவெல்லாம் வச்சு ஒரு பக்கம் ஒரு பாலம் கட்டினாங்க. அதற்கு பிறகு இப்போ ஒரு 20-30 வருடங்கள் முன்னாடி 2வது பாலமும் அதே போல் கட்டப்பட்டது.
அந்த பாலத்துக்கு இன்னி வரையில் நேப்பியர் பாலம் அப்படின்னு தான் பேர். அங்கேருந்து நம்மளும் ஆங்கிலேயர்களை போல தெற்கு நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சோம்னா நமக்கு என்னெல்லாம் தெரியுதுன்னு பார்க்கலாம். வலது பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா பல கட்டடங்கள், ஒரு கட்டடத்துக்குமே ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதை நம்மளால இந்த ஒரு சின்ன பகுதியில் கவர் பண்ண முடியாது. வர எபிசோட்ஸ்ல வந்து அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த இடது பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய கடற்கரை, மெரினா பீச். இது நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல இது ஒரு சின்ன குறுகிய பாதையாக தான் இருந்தது. அதற்கு பிறகு 1875 வருடத்துக்கு பிறகுதான் அது இவ்வளவு பெரிய பீச்சா மாறித்து அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அது எப்படி மாறி இருக்க முடியும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். 1875 வருஷம் சென்னையோட துறைமுகம் கட்ட ஆரம்பிச்சாங்க. அது ஒரு மிக கடினமான ஒரு வேலை. ஏன்னா சென்னைக்கு வந்து இயற்கையாகவே ஒரு துறைமுகம் கிடையாது. இதை ஒரு செயற்கை முறையில் கட்ட வேண்டிய வந்த ஒரு தருணம் வந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு 20-30 வருஷம் நீடித்தது, அந்த கட்டுற வேலையே நீடித்தது. அந்த காலத்தில் அந்த துறைமுகம் சமுத்திரத்தில் வந்து கிழக்கு நோக்கி கட்ட ஆரம்பித்த உடனே அவங்க பார்த்தது என்னன்னா, சமுத்திரம் வந்து துறைமுகத்துக்கு தெற்கு பகுதியில் பின்னோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டது. அது அந்த மாதிரி ஆரம்பித்த உடனே இந்த கடற்கரை வந்து நீண்டிட்டே போய் இவ்வளவு பெரிய பீச்சாக மாறிவிட்டது. அதற்கு முன்னாடி பீச் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, அதற்கு பின்பகுதியில் தான் பீச் இருந்தது. 19வது நூற்றாண்டில் நீங்கள் இங்கே வந்து பீச் எங்கேன்னு கேட்டிருந்தீங்கன்னா அங்கே தான் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹைகோர்ட் பீச்னு பேர். இப்போ அங்கே ஒரு பீச் இருந்ததா ஒரு சின்னம் கூட கிடையாது, ஒரு சுவடு கூட கிடையாது. அந்த பீச்சுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துறைமுகத்தை அவங்க வந்து கட்டிட்டு வரைச்சே தெற்கு பகுதியில் சமுத்திரம் பின்னோக்கி போக ஆரம்பித்தது. வடக்கு பகுதியில் சமுத்திரம் ஊருக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டது. மெல்ல மெல்ல அந்த பீச் கரைந்து சமுத்திரத்துக்குள்ளேயே போய்விட்டது. இப்போ கூட நீங்கள் வந்து எண்ணூர் பகுதிக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சமுத்திரம் உள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடத்துல இடிந்து போயிருக்கும். ஸோ இது எல்லாம் அந்த துறைமுகம் கட்ட ஆரம்பித்த பிறகு தான் இந்த மாதிரி நடந்தது. ஸோ அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடற்கரை நீடித்து விட்டது, பெரிசாகி விட்டது. 1881 வருடம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய கடற்கரையாக மாறிவிட்டது. அப்போ இங்கே ஒரு கவர்னர் இருந்தார். அவர் பேர் M.E. கிராண்ட் டஃப், மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்ஃபின்ஸ்டன் கிராண்ட் டஃப். ஒரு முழு நீளத்துக்கு ஒரு பெரிய பேர். அவர் இங்கே கவர்னராக இருந்தபோது ஒன்றும் பெருசாக பண்ணிடல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் செஞ்சார். என்னன்னா, மக்களுக்கு ஒரு நடைபாதை கட்டி கொடுத்தார். இப்போ இருக்கிற வார் மெமோரியல்லேருந்து இப்போ இருக்கிற லைட் ஹவுஸ் வரையில் ஒரு நடைபாதை கட்டி கொடுத்தார். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, மாலை வேளையில் சென்னையில் இருக்கிற மக்கள் வெளியில் வந்து காற்று வாங்கவும் நடக்கிறதுக்காகவும் ஒரு நடைபாதை. அதற்கு ஒரு பேர் வைக்கணுமே. இந்த M.E. கிராண்ட் டஃபுக்கு இட்டாலியன் விஷயம் எதாக இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த காலத்தில் இட்டலிக்கு பல முறை சென்றிருக்கிறார். அங்கே வந்து மெரினான்னு ஒரு கடற்கரை, சென்னையோட கடற்கரையை பார்த்த உடனே அவருக்கு அந்த கடற்கரை ஞாபகம் வந்ததுனால இதற்கு மெரினா. மெரினானா என்ன அர்த்தம்? சமுத்திர கரையில் இருக்கிற இடத்துக்கு மெரினான்னு பேர் இட்டாலிய மொழியில். அந்த பேரை இங்கே பீச்சுக்காக அவர் கொடுத்தார். அதிலிருந்து இன்னி வரையில் அந்த கடற்கரைக்கு மெரினா பீச் அப்படின்னு தான் பேர். சுதந்திர போராட்டத்தில் இந்த கடற்கரைக்கு ஒரு பெரிய மகத்துவம் உண்டு. சுப்பிரமணிய பாரதி, மகாத்மா காந்தி, சத்தியமூர்த்தி எல்லாரும் இங்கே வந்து பேசியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவங்க பேசுகிறத அங்கே வந்து கேட்பாங்க. சுப்பிரமணிய பாரதி இந்த கடற்கரைக்கு ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது இதற்கு திலகர் திடல் அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்தார். திலகருங்கிறது பால் கங்காதர் திலக், அவருடைய பெயரில் அங்கே வந்து அந்த இடத்துக்கு அவர் பெயர் கொடுத்தார். இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சமீப காலத்தில் ஒரு கல்வெட்டு அங்கே வந்து பதிச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு திலகர் திடல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சரி, நம்ம வார் மெமோரியல்லேருந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். இது பாலத்தை தாண்டிட்டோம், நேப்பியர் பாலத்தை தாண்டியாச்சு. நம்ம அதற்கு பிறகு நம்ம இடது பக்கம் என்ன பார்க்குறோம்? அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, அதெல்லாம் பார்க்குறோம். அதையும் தாண்டி வரும்பொழுது அங்கே என்ன இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீச்சல் குளம் இருக்கிறது, மெரினா நீச்சல் குளம். அது எப்போ வந்தது? 2வது உலக போரும் பொழுது பல அமெரிக்க சிப்பாய்கள் இங்கே வந்த பொழுது அவங்களுக்கு ஒரு நீச்சல் குளம் இல்லாததுனால அரசாங்கமே கட்டிய ஒரு நீச்சல் குளம். அதுதான் இப்போவும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அதற்கு பிறகு நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா பல சிலைகள். இந்த சிலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சிலை முதல்ல இங்கே வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா காந்தி சிலை, அதற்கு பிறகு லேபர் ஸ்டாச்சு, இந்த தொழிலாளிகள் சிலை அப்படின்னு சொல்லலாம்.
இந்த 2 ஸ்டாச்சுவும் யார் பண்ணினாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவி பிரசாத் ராய் சௌத்ரி. பெங்கால்லேருந்து வந்து இங்கு அரசு கலை கல்லூரி இருக்கு தெரியுமா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அதற்கு பிரின்சிபலாக இருந்தார். அவர் தான் இந்த 2 சிலையும் செதுக்கினார். முதல்ல மெரினா கடற்கரையில் வந்த 2 சிலை இதுதான் 1950களில். அந்த காந்தி சிலையை பார்த்து இது இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரே, ஒரு டாண்டி மார்ச்சுக்கு காந்தி போகிற மாதிரியே அவர் வந்து அதை செதுக்கியிருக்கார். அந்த சிலையை பார்த்துட்டு கல்கத்தா பாம்பே இந்த 2 ஊர்லேயும் இதே மாதிரி சிலை இருக்கணும்னு சொல்லி அவரையே திரும்பி கூப்பிட்டு இதே மாதிரி இன்னும் 2 சிலை பண்ணி இப்போ கூட நீங்கள் கல்கத்தா பாம்பேக்கு போனீங்கன்னா அங்கேயும் இதே சிலைகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த லேபர் ஸ்டாச்சுங்கிறது அவர் கற்பனையில் எப்படி எழுந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2வது உலக போரும் பொழுது அமெரிக்க சிப்பாய்கள் ஜப்பானில் ஈவோ ஜிமாங்கிற ஒரு இடத்துல அவங்களுடைய கொடியை வந்து நிற்க வச்ச பொழுது அவங்க பட்ட பாடை வந்து அவர் ஒரு படத்தில் பார்த்துட்டு அதே போல இந்த சிலையை அவர் வந்து செதுக்கியிருக்கார். அதற்கு பிறகு அறிஞர் அண்ணா 1968வது வருடம் செகண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ், 2வது உலக தமிழ் மாநாடு நடத்தின பொழுது அவருடைய ஆணையில் வந்து பல சிலைகள் இங்கே வந்தன. எல்லாமே தமிழ் மொழிக்கு ஒரு தீமேட்டிக் கனெக்ஷன் இருக்கிற ஸ்டாச்சூஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். கம்பர் இருக்கார், இளங்கோ அடிகள் இருக்கார், ஔவை இருக்காங்க, பாரதியார், பாரதிதாசன், அதற்கு பிறகு கண்ணகி, இவங்க எல்லாருக்கும் அங்கே சிலை. அதே மாதிரி வெளிநாட்டு தமிழ் ஸ்காலர்ஸ் பெஸ்டி, அதாவது வீரமாமுனிவர், கால்ட்வெல், ஜியு போப், இவங்களுக்கெல்லாம் அங்கே சிலை இருக்கு. அதற்கு பிறகு 1970களில் காமராஜருக்கு ஒரு சிலையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு ஒரு சிலையும் அங்கே வந்தது. இதெல்லாம் தான் அங்கே இருக்கிற சிலைகள். கடைசியாக நீங்கள் மெரினா பீச்சோட எண்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ், சென்னையோட கலங்கரை விளக்கம். இது சென்னையோட 4வது கலங்கரை விளக்கம். மீதியெல்லாம் எங்கே இருக்குது, அதுக்கு ஒரு தனி எபிசோடுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். 1950கள் 60கள் 70கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா ஷூட்டிங் இந்த மெரினா பீச்சில் நடந்திருக்கு. இப்போ கூட நீங்கள் யூடியூப்பில் போய் சில பழைய பாட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போது இந்த மெரினா பீச் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஜெமினி கணேசன் நடித்த அந்த படம் எனக்கு மறந்து போயிடுது, ஆனால் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அந்த பாட்டு அங்கே தான் எடுத்திருக்காங்க. அதே போல் காதலிக்க நேரமில்லையில் என்ன பார்வை உந்தன் பார்வை அந்த பாட்டத்தோட ஷூட்டிங் அங்கே தான், அந்த பாட்டோட ஷூட்டிங் அங்கே தான் நடந்திருக்கு. அதே மாதிரி அன்னைங்கிற படத்தில் அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள், இதெல்லாமும் அங்கே தான். ரொம்ப சுவாரஸ்யமான இடம் இந்த மெரினா பீச். அங்கே அப்படியே நடந்துகிட்டே போய் ஒரு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வாங்கி சாப்பிட்றது, அப்படியே அந்த சமுத்திர கரையில் போய் நின்று கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில் காலை வைக்கிறது, திரும்பி வருது, இது எல்லாம் நமக்கு ஒரு பெரிய டானிக். இவ்வளவு பெரிய ஒரு இடம் நம்ம சென்னையில் இருக்கிறதுங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? வாங்க மெரினாவை போய் பார்த்துட்டு வரலாம். கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களுக்கு பேனா வடிவில் ஒரு சின்னம் மெரினா பீச்சில் எழுப்பணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை நடந்துட்டுருக்கு. இந்த தருணத்தில் வந்து நம்ம மெரினா பீச்சில் இருக்கிற மீதி சிலைகள், அந்த சின்னங்கள், அதோட வரலாறுலாம் பார்க்கலாம். ஆனால் அதுக்கும் முன்னாடி ஒரு கேள்வி, முதல்ல யாருக்கு மெரினா பீச்சில் சிலை எழுப்பப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு சிலை அந்த கடற்கரையில் எழுப்பப்பட்டதுன்னா அது வந்து மகாராணி விக்டோரியா அவர்களுக்கு 1887வது வருடம். அவங்க வந்து அரசாட்சிக்கு வந்து 50 வருடங்கள் முடிந்த பிறகு ஒரு சிலை இங்கிலாந்துலேருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே நிறுவப்பட்டது. அப்போது சென்னை மாகாணத்துக்கே கவர்னராக இருந்த லார்ட் கானேமாரா அவர்கள் தான் அந்த சிலையை திறந்து வைத்தாராம். ஆனால் அந்த சிலையை செய்வதற்கான செலவெல்லாம் விசாகப்பட்டினமில் இருந்த ஒரு பெரிய ஜமீன்தார் ராஜா சர் கோடே நாராயண கஜபதி ராவ் அவர் தான் அந்த செலவெல்லாம் எடுத்து அந்த சிலையை வந்து இங்கிலாண்டில் ஒரு சிற்பியிடம் பணத்தை கொடுத்து அவர் அந்த சிலையை செதுக்க செய்து அந்த சிலையை இங்கே கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு ஒப்படைத்தாராம். அந்த சிலை இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்து வாசலில் யூனிவர்சிட்டி செனட் ஹவுஸுக்கு வெளியில் இன்னும் அப்படியே இருந்துட்டு தான் இருக்குது. முதல்ல எந்த இந்தியருக்கு வந்து மெரினா பீச்சில் சிலை வச்சாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டாமா? இப்போ நம்ம மெரினா பீச்சுக்கு போனோன்னா
கடற்கரையை பார்க்குறோமோ இல்லையோ 2 பக்கமும் நிறைய சிலைகள் தான் நமக்கு தெரியும். முதல்ல எந்த சிலை வந்தது, அந்த சிலையை பற்றி நீங்கள் உங்களால் பார்க்கக்கூட முடியாது அந்த சிலையை. ஏன்னா நிறைய மரங்கள், அந்த மரங்களுக்கு பின்னாடி யூனிவர்சிட்டி செனட் ஹவுஸுக்கு வெளியில் இருக்கிற அந்த சிலை. வி. கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படிங்கிற ஒரு வக்கீல், அதற்கு பிறகு ஜட்ஜ், அதற்கு பிறகு கவர்னரோட நிர்வாக குழுவில் ஒரு அங்கத்தினராக இருந்தவருக்கு தான் ஒரு சிலை எழுப்பப்பட்டது. இந்த வி. கிருஷ்ணசுவாமி ஐயர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 1863 வருடம் கும்பகோணம் பகுதியில் பிறந்தவர். அங்கேயே படித்து 1882 வருடம் சென்னைக்கு வந்து சென்னை சட்டக்கல்லூரியில் வந்து படித்து 1884 வருடம் வக்கீல் அப்படிங்கிற தொழில் நடத்துவதற்காக அந்த காலத்தில் ஒரு சனத் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்படின்னா ஒரு பட்டம், ஒரு அனுமதி. அந்த அனுமதி பட்டத்தை வாங்கி வக்கீல் தொழிலை இறங்கினார். முதல்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றும் அப்படி ஒரு பெரிய தொழில் நடக்கலை. ஆனால் 1888 வருடத்திலேருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட மிக பிரபலமான வக்கீல், 4 வருடங்களில் ஒரு பெரிய பிரபலமான வக்கீலாக வந்துவிட்டார். அதனால் ஒரு ஏராளமாக பணமும் வந்தது. அந்த பணத்தை பல விஷயங்களில் நல்ல விஷயங்களில் செலவழித்தார். அதற்கு முன்னாடி அவர் வாதாடின ஒரு பெரிய பிரபலமான கேஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். 1888 வருடம் ஒரு பெரிய வக்கீலாக ஆகிவிட்டார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதற்கு பிறகு இப்படியே வக்கீலாக படிப்படியாக உயர்ந்துட்டே வந்தார். 1906 வருடம் சென்னையில் ஆர்பத் நாட் அப்படின்னு ஒரு வங்கி இருந்தது. சென்னை மாகாணத்திலேயே மிக பிரபலமான வங்கி அதுதான், ஆர்பத் நாட் வங்கி. அது திடீர்னு அக்டோபர் மாதம் 1906 வருடம் திவாலாகிவிட்டது. பல ஆயிரக்கணக்கான சென்னை மாகாணத்து மக்கள் அதில் அவங்க பணத்தை சேமிப்பெல்லாம் அதில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ராவோடராக காணாமல் போயிடுது. ஏன் சென்னை மாகாணத்து கவர்னர் சார் ஆர்தர் லாலி கூட அதில் பணம் போட்டு அவரும் வந்து அவருடைய பணத்தை தொலைத்து விட்டார். அப்போது அந்த வங்கியை நடத்தின சார் ஜார்ஜ் ஆர்பத் நாட் அப்படிங்கிறவரை கைது செய்து அவர் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வியாபார நிறுவனங்களும் வந்து ஆங்கிலேயர்களால் நடத்தப்பட்ட நிறுவனங்கள் தான். அரசாங்கமும் ஆங்கிலேயர்கள் கையில் தான் இருந்தது. அதனால இந்த சர் ஜார்ஜ் கஃப் ஆர்பத் நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தண்டனை வரக்கூடாது, அபராதம் வரக்கூடாது அப்படின்னு தான் அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வழக்கு வந்ததோ ஒரு இந்திய ஜட்ஜ் நீதிபதி முன்னாடி தான் வந்தது. அவர் பேர் சர் எஸ். சுப்பிரமணிய ஐயர். அவர் முன்னிலையில் வழக்கு வந்த உடனே அந்த ஜார்ஜ் கஃப் ஆர்பத் நாட்டுடைய சார்பாக வாதாட வந்தவர் ஏர்ட்லி நார்டன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய வக்கீல். எழுத்த பக்கம், அதாவது பணம் தொலைத்தவர்கள் பங்கில் வந்து வாதாட வந்த பல இந்திய வக்கீல்கள் எல்லாம் இருந்தாங்க. அதில் வி. கிருஷ்ணசுவாமி ஐயரும் ஒரு வக்கீலாக தான் இருந்தார். ஏர்ட்லி நார்டன் ஒரு ரொம்ப புத்திசாலி. அவர் பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்செடுத்து இந்த வி. கிருஷ்ணசாமி ஐயர் இந்த வழக்கில் இருந்தார்னா நமக்கு வந்து வழக்கு நம்ம பக்கம் போகாது அப்படின்னு தெரிந்த உடனே இவர் வந்து பாரட் லா கிடையாது, அதாவது இங்கிலாந்தில் போய் அங்கே வக்கீல் படிப்பு படித்து திரும்பி வந்தால் தான் அதுக்கு வந்து பேரிஸ்டர் அப்படிங்கிற பட்டம் வரும். இங்கேயே படித்தவங்களுக்கெல்லாம் வக்கீல் அப்படிங்கிற பட்டம் தான். இப்பேற்பட்ட ஒரு வழக்கை வந்து ஒரு பேரிஸ்டர் தான் வாதாடணும், ஒரு வக்கீல் வாதாடக்கூடாது அப்படின்னு ஒரு எதிர்ப்பை வந்து ஏர்ட்லி நார்டன் நீதிபதி முன்னாடி எழுப்பினார். உடனே வி. கிருஷ்ணசாமி ஐயர் என்ன செஞ்சார்னா அவருடைய வக்கீல் கவுனை கழட்டி சேர் மேலே வச்சு, நான் வந்து ஒரு வக்கீலாக இங்கே வாதாட வரலை, பாதிக்கப்பட்டவனாக வாதாட வந்திருக்கேன். ஏன்னா என் பணமும் இந்த வங்கியில் இருந்தது, அதை நான் வந்து தொலைத்து விட்டேன் இந்த வங்கியில். அதனால் அந்த ஒரு பாதிக்கப்பட்டவனாக இங்கே வாதாட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி வந்து அவங்க வந்து வாதாடலாம் அப்படின்னு விட்டார். இந்த கேஸ் ஒரு 2 வருஷம் நீடித்து கடைசியில் சர் ஜார்ஜ் கஃப் ஆர்பத் நாட்டுக்கு ஒரு பெரிய தண்டனையும் வந்தது, அபராதமும் செலுத்த வேண்டி வந்தது. அப்போது வி. கிருஷ்ணசுவாமி ஐயர் என்ன யோஜனை செய்தார்னா, இத்தனை நாளாக ஆங்கிலேயர்களோட வங்கியில் நம்ம எல்லாரும் பணம் போட்டுட்டு தான் இருந்தோம், ஆனால் அந்த பணம் வந்து கடைசியில் வந்து நம்ம கைக்கு வரவே இல்லை. அதனால ஏன் இந்தியர்களெல்லாம் சேர்ந்து ஒரு வங்கி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 1906 வருடமே இந்தியன் பேங்க் அப்படின்னு ஒரு வங்கியை ஆரம்பித்தார். தென்னிந்தியாவிலேயே முதல்ல வந்து வங்கிகள்லாம் இந்தியர்கள் ஆரம்பித்த பொழுது இதுவும் ஒரு வங்கி, இந்தியன் பேங்க். இந்தியர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுனால இந்தியன் பேங்க் இப்போவும் இருக்குது. அப்போது இங்கே இருந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், பல முகமதிய பிஸ்னஸ்மென், இவங்க எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு இவருடைய வற்புறுத்தலில் வந்து பணம் போட்டு
இந்த வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. இன்னும் அந்த வங்கி செயல்பட்டு கொண்டு தான் வந்துட்டு இருக்கு. இவர் அந்த 1906 வருடம் இந்த ஆர்பத்நாட் கேஸில் வந்து இவர் வாதாடின உடனே இவர் பெரிய ரொம்ப ஒரு இதற்கு மேலே ஒரு வக்கீலே இல்லை அப்படிங்கிற ஒரு பெயரை இவர் அடைந்து விட்டார். அதனால் அவர் அத்தனை நாள் வந்து மயிலாப்பூரில் வந்து தெற்கு மாட வீதியில் இருந்த அந்த அவர் இருந்த வீட்டை விட்டு அதற்கு பிறகு லெஸ்டர்ச் ரோடு, அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள்லாம் தான் லெஸ்டர்ச் ரோட்டில் இருந்துட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு இந்திய வக்கீல் வந்து லெஸ்டர்ச் ரோட்டில் வீடு வாங்குறாருன்னா அது வந்து சர் வி பாஷ்யம் ஐயங்கார். இப்போ காமதேனு தியேட்டர் அப்படிங்கிற அந்த தியேட்டர் இருந்த அந்த இடத்துல தான் வி பாஷ்யம் ஐயங்காருடைய வீடு இருந்தது. அதற்கு பக்கத்திலேயே வி கிருஷ்ணசுவாமி ஐயர் தன்னுடைய வீடு, அதுக்கு ஆசிரமா அப்படின்னு பேர் கொடுத்து அங்கே கட்டி கொண்டார். இப்போ அந்த இடத்துல ஒரு தெரு இருக்குது, கிருஷ்ணசுவாமி அவென்யூன்னு. எங்கே ஒரு வீடு இருந்ததோ அங்கே இப்போ ஒரு தெரு, அங்கே பல அடுக்குமாடி கட்டடங்கள், பல வீடுகள் எல்லாம் அந்த தெருக்குள்ளேயே இருக்குது. வி கிருஷ்ணசுவாமி ஐயர் 1906 வருடத்திலேருந்து 1909 வருடம் வரையில் ஒரு மிக பிரபல வக்கீலாக செயல்பட்டு கொண்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் வந்து பல தர்ம சிந்தனைகளில், அதாவது ஒரு பொது நலனுக்காக பல விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டு முதல்ல அவர் ஆரம்பித்தது என்னெல்லாம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல சுப்பிரமணிய பாரதியோட பாட்டெல்லாம் அச்சேறினதே வந்து இவருடைய செலவில் தான். செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே அப்படிங்கிற அந்த பாட்டை கேட்டுட்டு மிகவும் கவரப்பட்டு முதல்ல 3 சுப்பிரமணிய பாரதியோட பாடல்களை வந்து அச்சேற்றி புத்தக வடிவத்தில் வெளியில் கொண்டு வந்தது வி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்கள் தான். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சம்ஸ்கிருத கல்லூரி, இப்போ மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ்னு இப்போ கூட இருக்குது, இது அவர் பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கல்லூரி தான். அதே போல் எல்லோரும் வந்து இந்த வெஸ்டர்ன் மெடிசின், அலோபதி பின்னாடி போகக்கூடாது, இந்திய ஆயுர்வேத முறையிலையும் வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக வெங்கட்ரமணா ஆயுர்வேதா டிஸ்பென்சரி அப்படின்னு ஒன்று கச்சேரி ரோட்டில் ஆரம்பித்தார். அதே போல் ஆங்கிலேயர்களுக்கு மட்டும்தான் ஏன் கிளப் இருக்கணும், இந்தியர்களுக்கும் கிளப் இருக்கலாம்னு சொல்லி மயிலாப்பூர் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் ஆரம்பித்தார். அதற்கு பக்கத்திலேயே மக்கள் எல்லோரும் புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரானடே பப்ளிக் லைப்ரரி அப்படின்னு ஒரு லைப்ரரியும் ஆரம்பித்தார். இப்படியெல்லாம் செய்து ஒரு மிக பிரபல வக்கீலாக இருந்த காலத்தில் 1909 வருடம் இவரை ஏன் உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக ஆக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. கவர்னர் உடனே மிக்க மகிழ்ச்சியுடன் இவருக்கு வந்து ஒரு உயர்நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி பதவியும் கொடுத்தார். நீதிபதி பதவி ஏற்ற உடனே இவர் பேரில் நிறைய வந்து கேள்விகளும் சர்ச்சைகளும் வந்தது. அப்போ இருந்த சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் கேட்டாங்க, எதுக்காக இப்பேற்பட்ட ஒரு இந்தியர் எதற்காக ஆங்கிலேயர்கள் சார்பில் போய் ஒரு ஜட்ஜாக ஆகணும் அப்படின்னு சுப்பிரமணிய பாரதியே வந்து இவரை வந்து தாக்கி பல கட்டுரைகள்லாம் அந்த காலத்தில் எழுதியிருக்கார். அதற்கு உள்ள ஒரு காரணம் இருந்தது, இவருக்கு சர்க்கரை வியாதி வந்து விட்டது. அப்போ அவருக்கு என்ன வயது, 1863 வருடம் பிறந்தார்னா, நான் சொல்கிறது வந்து 1909 வருடம், 50 வயசு கூட ஆகலை இவருக்கு. அப்போ இவருக்கு சர்க்கரை வியாதி வந்து விட்டது. அதே போல் அதே வருடம் தான் இவருடைய மனைவியும் இறந்து விட்டார். ஒரு 6 சின்ன குழந்தைகள், அவங்களையெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ வந்து வக்கீலாக இருந்தோன்னா இவங்களெல்லாம் பார்த்துக்க முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு யோஜனையில் தான் இவர் வந்து நீதிபதியாக ஆயிருக்கக்கூடும். அதற்கு பிறகு இவர் 2 வருடம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாகவும் இருந்தார். 1911 வருடம் கவர்னருடைய நிர்வாக குழு, அதாவது கவர்னர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அதில் ஒரு அங்கத்தினராக இவர் பதவியேற்றார். அந்த வருடம் இவருக்கு அப்பொழுது 47 வயது தான். அப்போது லண்டனில் இருந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னர் இந்தியாவுக்கு வருகிறார். தில்லியில் ஒரு பெரிய கிராண்ட் காரனேஷன் தர்பார், அதாவது முடிசூட்டு விழா அவருக்காக நடக்கப் போகிறது. அப்போது பிரபல இந்தியர்கள் எல்லாருக்கும் ஒரு இன்விடேஷன் அனுப்பப்பட்டு அதில் வி கிருஷ்ணசுவாமி ஐயருக்கு கம்பேனியன் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் இந்தியா, அதாவது CSI அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பதாகவும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்பட்டது. அந்த பட்டத்தையும் அந்த பதக்கத்தையும் வாங்கி கொள்வதற்காக வி கிருஷ்ணசுவாமி ஐயர் டிசம்பர் மாதம் சென்னையிலேருந்து டெல்லிக்கு புறப்பட்டார். டெல்லிக்கு போய் சேர்ந்து அந்த தர்பார் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த மெடலெல்லாம் எப்படி போட்டுக்கணும், அரசர் முன்னாடி எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு ஒத்திகை நடந்தது. அந்த ஒத்திகை நடந்த பொழுது அவர் போட்டுக்க வேண்டிய அந்த பட்டு பெல்ட்டில் ஒரு 3 நூல்கள் வந்து அவருடைய தொடையை கிழித்து விட்டது. இவருக்கு சர்க்கரை வியாதின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 3 பட்டு நூலும் இவர் தொடையை கிழித்த உடனே அந்த அந்த ரணம் செப்டிக்காக மாறிவிட்டது. இவருக்கு வைத்தியம் என்ன செஞ்சாலும் இவர் உடம்பு தேரவே இல்லை.
மறுநாள் இவர் வந்து தர்பாருக்கு போகவும் இல்லை. 2 நாள் கழித்து அந்த காலத்தில் எல்லாமே ரயில் மூலமாக தான் திரும்பி சென்னைக்கு வரணும். மிகவும் கஷ்டப்பட்டு திரும்பி சென்னைக்கு வந்து சேர்ந்தார். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி 1911 வருடம் சென்னையில் மயிலாப்பூர்லேயே மரணமும் அடைந்தார். இவருக்கு 47 வயது தான். அந்த 47 வயதுக்குள்ள என்னெல்லாம் சாதித்துட்டார் அப்படின்னு பாருங்கள். இவர் மரணம் அடைந்த உடனே அடுத்த வருடம், அதாவது 1912 வருடம், ராஜாஜி ஹால்னு இப்போ இருக்கு இல்லையா, அப்போ வந்து கவர்னர் விருந்தினர் மாளிகை அப்படின்னு பேர், அதுக்கு பேங்க்வெட்டிங் ஹால். அந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஞாபகார்த்தமாக ஒரு சிலை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்துக்கு தலைமை வகிக்கிறதுக்காக வந்தவர் சர் எஸ். சுப்பிரமணிய ஐயர். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்பத் நாட் வழக்கில் நீதிபதியாக இருந்தார் அப்படின்னுட்டு. அவரும் அங்கே வந்திருந்தார். அவருக்கு வி. கிருஷ்ணசுவாமி ஐயர் தன்னுடைய மகன் போல, அவர் இறந்து விட்டாருங்கிற அந்த துக்கத்தையும் மீறி அவர் வந்து அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்கார். அப்போது அங்கே ஒரு சிலை எழுப்பணுங்கிற ஒரு பேச்சு வந்த உடனே சில பேர்லாம் அதை எதிர்த்தாங்க. எதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி முதல்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஜட்ஜ் ஆன இந்தியன் வந்து சர் டி. முத்துசுவாமி ஐயர். இவர் 1895 வருடம் இவர் மரணம் அடைந்த பொழுது அவருக்கு வந்து உயர்நீதிமன்றத்துக்குள்ளேயே ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க வக்கீலெல்லாம். அப்போ அதை எதிர்த்தது வி. கிருஷ்ணசுவாமி ஐயர் தான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள், அதாவது இந்துக்கள் நடுவில் வந்து சிலை வைக்கிற வழக்கம் கிடையாது அப்படின்னு வி. கிருஷ்ணசுவாமி ஐயர் வாதாடினார். ஆனாலும் அவரையும் மீறி அந்த சிலை வந்து செய்யப்பட்டது. பளிங்கால இங்கிலாண்டில் செய்யப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்து இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கு நடுவில் அந்த சிலை இருக்குது. வக்கீலெல்லாம் போயிட்டு வர செய்யலாம் அதை காலை தொட்டு கண்ணில் ஒத்திட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேஸில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு அது அவர் ஒரு தெய்வமாகவே ஆகிவிட்டார் அந்த இடத்துல சர் டி. முத்துசுவாமி ஐயர். ஸோ அந்த இடத்துல வந்து சிலை வைக்கக்கூடாதுன்னு எதிர்த்து வாதாடினத்தினால வி. கிருஷ்ணசுவாமி ஐயருக்கு எதுக்கு சிலை அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பியது. இந்த கேள்வியை பற்றி ஹிந்துவில், அந்த காலத்து ஹிந்து பத்திரிகையில் பல கட்டுரைகள்லாம் வந்தது. ஆனால் அந்த மீட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே சர் எஸ். சுப்பிரமணிய ஐயர் எழுந்து நின்று மிக உணர்ச்சி வசமாக அழுது பேசி, இல்லை கிடையவே கிடையாது, இவருக்கு ஒரு சிலை வச்சே ஆகணும் அப்படின்னு எல்லாரையும் கெஞ்சி கேட்ட உடனே எல்லாரும் சரி, பெரியவர் கேட்குறார், அதற்கு நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆமோதித்து இங்கிலாண்டில் ஃப்ரான்சிஸ் டெர்வென்ட் வுட் அப்படிங்கிற ஒரு சிற்பி உலோகத்தால் செய்யப்பட்ட அந்த சிலையை செஞ்சு அது வந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்து 1915 16 வந்து அந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்து வாசலில் அது வந்து நிலைக்கப்பட்டது. எதற்காக யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்து வாசலில் அதை கொண்டு வந்து வைத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி. கிருஷ்ணசுவாமி ஐயர் அந்த காலத்தில் யூனிவர்சிட்டி சிண்டிகேட், அதாவது யூனிவர்சிட்டியை நடத்தி கொண்டிருந்த குழுவில் ஒரு அங்கத்தினராகவும் இருந்தார். அதனால் அவருடைய சிலை அங்கே வந்து கொண்டு வைக்கப்பட்டது. 1935 எந்த வி. சுப்பிரமணிய ஐயர் வந்து இவருக்கு ஒரு சிலை வைக்கணும்னு சொன்னாரோ அவருக்கும் ஒரு சிலை இவருக்கு பக்கத்திலேயே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. 2 பேரும் இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீச்சை பார்த்துட்டு தான் நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல. அப்பேற்பட்ட மனிதருக்கு 1915 வந்து செய்யப்பட்ட அந்த சிலை. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உவே சுவாமிநாத ஐயருக்கு சிலை வந்தது, சரி லக்ஷ்மணசாமி முதலியாருக்கு சிலை வந்தது, ஆனி பெசண்ட்டுக்கு சிலை வந்தது. இது எல்லாமே சமுத்திரத்தை பார்த்து நின்றுட்டுருக்கிற சிலைகள். சுவாமி விவேகானந்தாவுக்கு அப்புறம் சிலை வந்தது. 1950களில் ஏற்கனவே நான் ஒரு எபிசோடில் சொன்ன மாதிரி காந்திக்கு ஒரு சிலை சமுத்திர கரையிலேயே நகரத்தை பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி வந்தது. அதே போல் லேபர் சிலையும் வந்தது. அதற்கு பிறகு 1968 வருடம் 2வது தமிழ் உலக மாநாடு சென்னையில் நடந்த பொழுது அப்போது இருந்த முதலமைச்சர் திரு CN அண்ணாதுரை விருப்பத்துக்கு இறங்கி தமிழ் மொழிக்கு பல வழியில் பங்களிப்பு செய்த பல தமிழ் பண்டிதர்கள், ஸ்காலர்ஸ் எல்லாருக்கும் சிலை எழுப்பப்பட்டது. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற முக்காவாசி சிலைகளும் வந்தது. அதில் ஒரு காவியத்துடைய கதாநாயகி, அதாவது கண்ணகி, அவர்களுக்கும் ஒரு சிலை அங்கே இருக்குது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா காமராஜருக்கும் சிலை வந்தது, சுவாமி சிவானந்தருக்கு சிலை வந்தது, நேதாஜி சுபாஷ் போஸுக்கு சிலை வந்தது. சமீப காலத்தில் சிவாஜி கணேசனுக்கு கூட அங்கே ஒரு சிலை இருந்தது, அப்புறம் அது எடுக்கப்பட்டது அங்கேருந்து. செல்வி ஜெயலலிதாவுக்கு இப்போ லேடி வில்லிங்டன் கேம்பஸில் ஒரு சிலை இருக்குது. இதே போல தான் பல சிலைகள் வந்தது. அதே மாதிரி 1968க்கு பிறகு கடற்கரையில் சமாதிகள் கட்டுற பழக்கமும் வந்தது.
திரு அண்ணாதுரை அவர்களுக்கு தான் முதல் சமாதி அங்கே கட்டப்பட்டது, நினைவு சின்னம். அதற்கு பிறகு திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்துடைய ஒரு ஆர்டருக்கு இறங்கி இதற்கு பிறகு இந்த இடத்துல இடம் வந்து சமாதிகளுக்கும் நினைவு சின்னங்களுக்கும் கொடுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து விடவே புதிதாக வந்து இருக்கிற மெமோரியல்ஸ் எல்லாமே பழைய மெமோரியலுக்கு கொடுத்த அந்த நிலத்துக்குள்ளே தான் கட்டணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கிறதுனால, ஒரு சட்டம் இருக்கிறதுனால, இப்போது செல்வி ஜெயலலிதாவுடைய நினைவு இடமும் அதே போல் திரு மு கருணாநிதியோடைய மெமோரியல் எல்லாமே அந்த ஒரு மெமோரியல் ஏரியாக்குள்ளே தான் கட்டப்படுறது. ஆனால் இப்போது பேனா வடிவில் இருக்கிற மெமோரியல் வந்து சமுத்திரத்திலே கட்ட போகிறதாக ஒரு முடிவு வந்திருக்கு. அதை எதிர்த்து தான் பல என்வாயரன்மெண்டலிஸ்ட் எல்லாரும் இப்போ போராடிட்டு இருக்காங்க. நாளடைவில் இது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நன்றி, வணக்கம்.